வானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவோம், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவோம், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையும் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணம் அவர். அவர் சாத்தியம் பரிசையும் கேடகமாமே நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசையும் கேடகமாமே நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அந்த உதவி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கிறிஸ்தவன்ற ஒரு அடையாளமே இதுதான், அன்பு தான். அந்த அன்பை நம்ம மற்றவங்கிட்ட காமிக்கும் போது நிச்சயமா அந்த ஆத்மாவெல்லாம் அறுவடை பண்ண முடியும். அநேக ஆத்மாக்களை அறுவடை பண்ணிட்டு வரும். ஆனால் அதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பெரியப்பா தான். அவர் வந்து அவ்வளோ தூரம் எங்களுக்கு உதவி செஞ்சார். அத்தவங்க பார்க்கல, சின்ன பொண்ணு சொல்லுதுன்னு அப்படிலாம் பார்க்கல. ஆனால் இறங்கி வந்து அவர் செஞ்சார். அவர் எங்களிடத்துல இப்போ இல்லைனாலும் கர்த்தரிடத்துல நிச்சயமாக அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அன்பாக இருக்கணும். நம்ம அன்பை மட்டும் கொடுக்கணும். வேணா காசெல்லாம் அது அப்புறம் தான். நம்ம அன்பை கொடுக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும். கர்த்தர் இந்த நாளில் இந்த வாய்ப்பை கொடுத்த கிருபைக்காக தேவன் கூடான கொலுஸ்தோத்திரம்.